ஆபிரகாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஊர் அப்படிங்கிற ஒரு ஒரு ஊர்ல இந்த பாபிலோன் இப்ப இருக்கிற ஈராக் பகுதியில தான் அவரு பொறந்து வளர்றாரு. அவர்ட்ட வந்து இறைவன் இடைப்பட்டு சொல்றாங்க, "நீங்க வந்து உன்னுடைய தேசத்த விட்டு, உன்னுடைய ஜனத்த விட்டு, நீ வந்து நான் சொல்ற ஒரு ப்ராமிஸ் லேண்டுக்கு போணும். நீ கானான் தேசத்துக்கு போணும்." அப்படிங்கிற விஷயத்த ஆபிரகாம்ட்ட ஆண்டவர் முதல்ல சொல்றாங்க. ஆபிரகாமும் அவருடைய அண்ணன் பையனும், அப்புறம் அவருடைய மனைவி சாராளும் பாத் அ அ அவருடைய மனைவி சாராளும் பார்த்தீங்கன்னா, அவங்க 3 பேரும் அவங்களுடைய சேர்ந்த ஆட்கள் எல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கானான் தேசத்துக்கு பயணம் செலுத்துறாங்க. அப்பந்தான் ஆபிரகாம் வந்து உண்மையான ஏக இறைவன வந்து யார் அப்படிங்கிற ஒரு கவனன்ட் கடவுள தேர்ந்தெடுத்துட்டு வாரார். ஏன்னா இறைவன் அப்பதான் அவர்ட்ட பேசுறாரு. அப்ப ஆபிரகாம் முன்பதாக இந்த கடவுள் இடைப்பட்டாரான்னு கேட்டீங்கன்னா, பைபிள்ல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. ஆதாம், ஏவாளை கொண்டு வந்ததும் அவர்தான். அப்புறம் ஈனோக்கு, அப்புறம் அவங்களுடைய வாரிசு, அப்புறம் நோவா காலம் இது எல்லாமே நீங்க ஆபிரகாம் முன்பதாக பார்க்கலாம். உலகம்